ஹாய் ஐஸ் இன்னைக்கு நம்ம ஒரு சூப்பரான மூவி பார்க்க போகிறோம். வாங்க டிலே பண்ணாமல் ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். ஸ்டார்டிங்கில் ஒரு வீட்டில் பயங்கரமாக தீப்பிடிச்சு எரிஞ்சிட்ருக்கு. அந்த வீட்டுக்குள்ளே நம்மளோட ஹீரோயின் லூசி இருக்கா. அவள் தப்பிக்கிறதுக்காக அந்த சைடு இந்த சைடுமா தப்பிச்சு ஓடிட்டுருக்கா. பட் வந்து முடிய மாட்டேது. அங்கே வெளியே இருந்த ஆளுங்க எல்லாருமே அங்கே உள்ள ஒரு லேடி மாட்டிகிட்டு இருக்காங்க. ப்ளீஸ் யாராச்சும் காப்பாற்றுங்க அப்படின்ட்டு சொல்கிறாங்க. பட் யாருமே எங்கள் வீட்டில் இல்லை. ஸோ ஹீரோயினே அங்கே வந்து கண்ணாடியெல்லாம் உடைச்சிட்டு மேலேருந்து அங்கே ஜம்ப் பண்ணி அங்கே வந்துட்டு காப்பாற்றி தன்னைத்தானே அங்கே வந்துடுறா. அப்போ அவங்க மெய்டுங்க வந்துட்டு எப்படியே காப்பாற்றி இங்கே கூட்டிகிட்டு போகும்போது காலில் நல்லா அடிபட்டுருக்கு. மேடம் உங்களுக்கு காலில் அடிபட்டுருக்கு அப்படின்ட்டு சொல்லும்போது அப்போ அங்கே நம்ம ஹீரோ ஜாக் வந்துடுறான். அவனை பார்த்ததுமே ஹீரோயினுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருது. அப்போ அவங்க மேனேஜர் சொல்கிறாரு, சார் மேடம் வந்துட்டு இந்த ஃபோட்டோவை மட்டும் தீயில வந்து இது எரியவே விடலை, எப்படியே காப்பாற்றிட்டாங்க அப்படின்ற சொல்லும்போது அவன் அதுக்கு ரொம்பவே தேங்க்யூ சொல்லிட்டு இருக்கான். நம்ம ஹீரோயின் இருக்கட்டும் பரவாயில்ல அப்படின்ற சொல்லும்போது, சார் இப்படி மேடமுக்கு கால் அடிபட்டுருக்கு, நீங்கள் என்ன ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போகலையான்னு சொன்னதும் நீங்கள் வந்துட்டு விடுங்க அவளே பார்த்துக்குவான்னு சொன்னதுமே ஹீரோயினுக்கு அதெல்லாமே பார்த்துட்டு அங்கே ரொம்ப கவலையாயிடுச்சுக்கு. நீங்கள் வந்துட்டு கவலைப்படாதீங்க, நான் நாளைக்கு வந்துட்டு என்னோட ஃபாதர் இன் லா வீட்டுக்கு போயிடுவேன், இன்றைக்கி நான் வந்து போய் ஒரு ஹோட்டலில் ஸ்டே பண்ணிக்கிறேன்னு அவள் சொல்கிறான். அவன் நைட் அங்கே வந்து ஹோட்டலில் இருக்கும்போது அங்கே பார்த்தா அவங்க ஹஸ்பண்ட் வந்துடுறான். நம்ம ஹீரோயின் பக்கத்தில் க்ளோஸாக வந்ததுமே நான் வந்துட்டு இப்போ ரொம்ப டயர்டாக இருக்கேன், இது வந்துட்டு வேணான்னு நினைக்கிறேன் அப்படின்ற சொன்னதும் அதெல்லாம் நீ வந்துட்டு சொல்லிட்டு இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் கூட அவங்க க்ளோஸ் ஆக ட்ரை பண்ணிகிட்டு இருக்கான். நம்ம ஹீரோயின் இதெல்லாம் தேவையில்லைன்னு நினைக்கிறேன், நான் உன் கூட சேர்ந்து ஒரு பேபி பெற்றுக்கணும்னு ஆசைப்பட்றேன் அப்படின்ற சொன்னதும் எதுக்காக உனக்கு பேபி அப்படின்ற சட்டி கேட்கும்போது, ஏன்னா நான் வந்து உன்னோட ஒய்ஃப்ன்ற அங்கீகாரம் எனக்கு வேணும் இல்லை, எவ்வளோ நாளைக்கு எப்படியே இருக்க முடியும்னு சொன்னதும் பட் ஆனால் வந்துட்டு அது வந்து என்னால் வந்து உனக்கு கொடுக்க முடியாதுன்னு சொன்னதுமே ஹீரோயினுக்கு அதெல்லாமே கேட்டுட்டு அங்கே ரொம்ப கஷ்டமாயிட்டுருக்கு. ஏன்னா தன்னோட ஃபஸ்ட்டு கேர்ள் ஃப்ரெண்ட் நான்சியாவை இன்னுமே வந்துட்டு நினச்சிட்டு நம்ம ஹீரோயின் கூட ஒழுங்காகவே வந்து பிஹேவ் பண்ண மாட்டான். ஸோ இதை நினச்சி ஹீரோயினுக்கு அங்கே ரொம்ப ஃபீல் ஆகிட்டுருக்கு. அப்போ அவங்க பிரதர் கால் பண்ணி இப்படி அந்த பணம் வாங்கல லேடி நிறைய ஆளுங்களை கூட்டிகிட்டு வந்து பிரச்சனை பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொன்னதும் நீங்கள் கவலைப்படாதீங்க இப்போ நான் வந்து நம்ம சொல்கிறா. அங்கே பார்த்தா அந்த நான்சி தான் அங்கே போயிட்டு அவங்க பிரச்சனை பண்ணிட்டு இருக்கா, இந்த வீட்டை காலி பண்ணுங்கன்னு சொல்லிட்டு. அப்போ நம்ம ஹீரோயின் இந்த வீட்டை உங்களுக்கு நாங்கள் கொடுக்க முடியாது, எங்கள் அம்மாவோட கடைசி நினைவாக இருக்கிறது, உங்களுக்கு நாங்கள் தான் காசு பே பண்ணிடுறோமே அப்படின்றத சொன்னதுமே எனக்கு காசு தேவை கிடையாது, இந்த வீடு தான் வேணும்னு சொல்லிட்டு அவர் ரொம்ப ஓவராக பேசிகிட்டு இருக்கா. ரொம்ப மோசமானவ போல். நம்ம ஹீரோயின் அதுக்கு வந்து கோவமாயிட்டு கண்ணத்தை சேர்ந்து அரைஞ்சிடுறா. நீ என்ன நினச்சிட்டு இருக்க, உனக்கு வந்து வாங்கினேன்னா காசை தான் வாங்கிக்கணும், நீ வீடை வந்து கேட்டுட்ருப்பியான்னு சொன்னதும் நான் உன்னை சும்மா விட மாட்டேன்னு சொல்லிட்டு அவர் ரொம்பவே கோவமாயிட்டு போயிட்டுருக்கா. அப்போ நம்ம ஹீரோயின் நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்கன்னு சொல்லிட்டு அவங்க அங்கிள்கிட்ட பேசும்போது அவருக்கு யாருன்னே தெரியலை. அப்போ அவங்க கசின் பிரதர் தயவு செஞ்சு நீ வந்துட்டு தப்பாக நினச்சிக்காத, அவருக்கு வந்து ஞாபகம் மறதி அதிகமாகிடுச்சு, அதனால தான் அவர் வந்து மறந்து போயிட்டாருன்னு சொன்னதும் ஒரு ஹீரோயின் ரொம்ப ஃபீல் பண்ணிவிட்டு அங்கிள் நான் தான் லூசின்னு சொன்னதுமே அதை கேட்டுட்டாங்க. அவருக்குமே அதுக்கப்புறம் தெரிஞ்சுக்கிறது. பிறகு அங்கே வந்துட்டு டாக்டரை கூப்பிட்டு வந்து அங்கே ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ அவங்க பிரதர் மேரேஜை பற்றி கேட்டதோ இந்த மேரேஜை பற்றி நான் என்ன சொல்கிறது, ஜஸ்ட்டு பேர் லெவலுக்கு தான் மேரேஜ், வேறு ஒன்றும் கிடையாது அப்படின்றத அவள் சொல்கிறா. நெக்ஸ்ட் டே அவங்க ஃபாதர் இன் லா வீட்டுக்கு தான் போயிருக்கா. அங்கே வந்துட்டு யாருக்குமே நம்ம ஹீரோயினை பார்த்தா பிடிக்காது போல். அங்கே தாத்தாவுக்கு தான் ரொம்ப பிடிச்சி நம்ம ஹீரோயின் அவனுக்கு மேரேஜ் பண்ணி வச்சுருக்காரு. ஒரு ஆக்சிடெண்ட்டில் இவனை காப்பாற்றியிருக்கா. ஸோ அதனால தான் வந்து தாத்தா மேரேஜ் பண்ணி வச்சுருக்காரு. அப்போ அங்கே வந்துட்டு நீ வந்து ஒழுங்காக வந்து அந்த பொண்ணை பார்த்துக்கிறணும், வீட்டில் வந்து எப்படி தீப்பிடிச்சிச்சின்னு சொல்லிட்டு கோவப்பட்டதுமே இல்லை ஒரு மெய்டு தான் இந்த மாதிரி பண்ணிட்டாங்க, அவங்களுக்கு வந்து எங்கள் கூட கொஞ்சம் ப்ராப்ளம் இருந்துச்சு, பழி வாங்குறதுக்காக பண்ணாங்கன்னு சொன்னதும் நம்ம வீட்டோட எதிரிங்க அளவு அதிகமாக தான் போயிட்டுருக்குன்னு சொல்லிட்டு அவர் ரொம்ப கோவப்படுறாரு. அப்போ அங்கே ஒரு மெய்டு வந்துட்டு நம்ம ஹீரோயினுக்கு சூப் குடித்ததுமே அங்கே அவங்க சொல்கிறாங்க, நீ வந்துட்டு இந்த குடும்பத்துக்கு ஒரு வாரிசு உன்னால் கொடுக்க முடியல, அதனால தான் இந்த சூப் உனக்கு, இதை குடிச்சு கொஞ்சம் எனர்ஜியை வர வச்சுக்கோ, அப்புறமாச்சு குழந்தை பெற்றுக்கணும்னு சொல்லும்போது ஹீரோயின் அந்த சூப் எனக்கு தேவை கிடையாது, உங்கள் பையனுக்கு தான் தேவைன்னு சொல்லிட்டு கொடுத்ததும் அதை கேட்டுட்டு அவங்க ரொம்ப கோவமாயிட்டு என் பையன்கிட்ட குறை இருக்கு நீ பேசிகிட்டு இருப்பியான்னு சொல்லிட்டு கேட்டதுமே உங்களுக்கு என்ன குறை இல்லையான்னு சொல்லிட்டு ஹீரோயின் கேட்டதும் அங்கே அவனுக்கு அதெல்லாமே கேட்டுட்டு ரொம்ப டென்ஷன் ஆகி போயிட்டு என்ன பிரதர் பேசிகிட்டு இருக்கா, இது என்ன உண்மையான்னு சொல்லிட்டு அவங்க சிஸ்டர் வேற கேட்குறா. அதெல்லாமே கேட்டுட்டு அவனுக்கு அங்கே ரொம்ப அசிங்கமாக போயிடுது. ரொம்பவே கோவமாயிட்டு நம்ம ஹீரோயினை எல்லாரும் முன்னாடியுமே அங்கே தூக்கிட்டு கூடிய சீக்கிரம் கண்டிப்பாக உங்களுக்கு வந்துட்டு இந்த வீட்டுக்கு ஒரு கிராண்ட் சைல்டு கிடைக்கும் அப்படின்றத சொல்லிட்டு அங்கே வந்து ஹீரோயினை தூக்கிட்டு போயிடுறான். உனக்கு இருக்க வாய் வந்து ரொம்ப அதிகமாகிருச்சுல, நீ என்ன வந்துட்டு அத்தனை பேருக்கு முன்னாடி என்னை வந்து அவமானப்படுத்தி பார்க்குறியா, நான் ஒரு மேன் இல்லைன்னு சொல்லிட்டு நீ ப்ரூவ் பண்ணணும்னு ட்ரை பண்ணுறியா, ஸோ இந்த ஹாப்பியெல்லாம் நான் உனக்கு கொடுக்குறதுக்கு ரெடியாக இருக்கேன்னு சொல்லிட்டு ஹீரோயினை பிடிச்சவன் கிஸ் பண்ணிட்டு இருக்கான். அப்பாங்க அந்த நான்சி தான் கால் பண்ணி இங்கே வந்து கூப்பிட்டதுமே இவன் வேகமாக கிளம்பி போயிடுறான். நம்ம ஹீரோயின் பார்த்தா அதுக்கப்புறம் அங்கே அவங்க பிரதரை போய் மீட் பண்ணிவிட்டு அங்கே பேசிகிட்டு இருக்கும்போது அவன் எப்படிப்பட்ட ஒரு ஹஸ்பண்ட், வந்து கட்டின பொண்டாட்டி மேலே நம்பிக்கை வைக்காமல் எப்போ பார்த்தாலும் அவள் பின்னாடியே சுற்றிட்டு இருக்கானே அப்படின்றத சொல்லிட்டு கேட்கும்போது நம்ம ஹீரோயின் என்னத்தை சொல்கிறதுன்னு சொல்லிட்டு பேச வரும்போது அங்கே நம்ம ஹீரோ உள்ளே என்ட்ரி ஆகிடுறான். அதை பார்த்துட்டு அங்கே அவளுக்கே ஷாக் ஆகிடுது, இவன் இங்கே இன்னும் பண்ணிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு. உங்களுக்கு யாருக்கு வந்து அவ்வளோ தைரியம் இருக்குது, நீங்கள் நான்சி வந்துட்டு இவ்வளோ தூரத்துக்கு டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கீங்க, அவளுக்கு யாருக்கு வந்துட்டு
வந்துட்டு வீட்டை கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டு பேசுறதுன்னு சொன்னதும் ஹீரோயின், அது என்னோட அம்மாவோட வீடுன்னு உனக்கு தெரியுமா இல்லையா, நீ எதுக்கு எடுத்தாலும் அவளுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இந்த விஷயத்தில் தலையிடாதான்னு சொன்னதும் உன்கிட்ட பேசணும் என் கூட வான்னு சொல்லிட்டு அங்கே வம்பு பண்ணி அவன் இழுத்துட்டு போயிடுறான். அங்கே நம்ம ஹீரோயின்ட்ட, நீ வந்துட்டு இந்நேரத்தில் அங்கே வந்து எதுக்காக போன, நீ என்னோட லீகல் ஒய்ஃப்னு உனக்கு தெரியுமா இல்லையான்னு சொல்லிட்டு கேட்கும்போது, இதில் என்ன இருக்குது, நான் வந்துட்டு உன்னோட ஒய்ஃப்னா என்னோட ஃபேமிலியை நான் மீட் பண்ண முடியாதா, ஓ இஷ்டத்துக்கு எல்லாத்துக்குமே நான் வந்து கேட்டுட்டு பண்ண முடியுமான்னு சொல்லிட்டு கேட்கும்போது, நீ வந்து பேசாமல் அந்த வீடு அவளுக்கு கொடுத்துருன்னு சொன்னதும், அப்படியெல்லாம் கொடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டு இவன் சண்டை போட்டதுமே இவன் கோவமாயிட்டு டிரைவர்கிட்ட காரை ஸ்டாப் பண்ண சொல்லிட்டு ஹீரோயினை நீ கீழே இறங்குன்னு சொன்னதுமே ஹீரோயினுமே பயங்கர கோவத்தில் இருக்கா. அவளுமே அங்கே வந்துட்டு இறங்கிடுறா. அவன் கண்டுக்காம அங்கேருந்து போயிட்டுருக்கான். ஹீரோயினுக்கு அங்கே ரொம்ப கவலையாயிடுச்சுக்கு. அப்போ ஒரு விஷயம் அவள் யோசிச்சு பார்க்குறா. அவங்க அப்பா வந்துட்டு இவன் ரொம்ப நல்லா படிப்பா போல், அப்படி இருந்துமே இவளுக்கு படிக்கிறதுக்கு கொஞ்சம் காசு கூட செலவழிக்க மாட்டேன்னு சொல்லிட்டு அவங்க 2 சிஸ்டர்ஸையுமே அங்கே பேட்டியாக வச்சு அங்கே வெளிநாடுலாம் அனுப்புறதுக்கு ட்ரை பண்ணியிருக்காரு. நம்ம ஹீரோயின் மேலே அந்த ஆளுக்குமே கொஞ்சம் கூட பாசமே இல்லை. ரோட்டில் உட்காந்து அழுதுட்டு இருக்கும்போது அங்கே ஒரு பர்சன் வர்றாங்க. பிரதர்னு சொல்லிட்டு அவங்க பேசியிருக்கா, நீ இதுக்கெல்லாம் கவலைப்பட்டு அழுகக்கூடாது, உனக்காக நான் எப்பயுமே இருக்கேன்னு சொல்லிட்டு அந்த பர்சன் தான் ரொம்பவே அங்கே வந்துட்டு சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. அந்த பர்சன் வந்து சாக போகிறப்ப நீ வந்துட்டு எப்பயுமே வந்து ஃபீல் பண்ணிக்கிருக்காது, நீ வந்துட்டு உன்னை ஸ்ட்ராங் பண்ணிக்கணும்னு சொல்லிட்டு அங்கே செயினை கையில் கொடுத்துட்டு, நீ ரொம்ப கவலைப்படும் போது இந்த நீ வந்து பார்த்துக்கோ, உனக்கு கண்டிப்பாக வந்துட்டு ஸ்ட்ராங்னஸ் கிடைக்கும்னு சொல்லிட்டு இறந்து போயிருக்காங்க. ஸோ இதெல்லாம் நினச்சி நம்ம ஹீரோயின் அங்கே ரொம்ப ஃபீல் பண்ணி அங்கே அழுதுட்டு போயிட்டுருக்கா. அப்போ உங்கள் பர்சன் பார்த்தா பின்னாடி நம்ம ஹீரோயினை ஃபாலோ பண்ணிட்டு வர்றாரு. அந்த ஆள் வந்துட்டு நம்ம ஹீரோயினை கிட்னாப் பண்ணி வேகமாக அங்கே இழுத்துட்டு போயிட்டுருக்காரு. உன் ஹஸ்பண்டால தான் எனக்கு இந்த நிலைமை ஆயிருச்சு, என்னோட ஒய்ஃப்மே வந்துட்டு லீகல் ஆக்ஷன் எடுத்த வாசி இறந்து போயிட்டாங்கன்றத சொல்கிறாங்க. இந்த மெய்டு வந்து தீயை வச்சு கொளுத்தி விட்டாலே அவங்க ஹஸ்பண்ட் தான் போல். ஸோ வந்துட்டு பழி வாங்குறதுக்காக பண்ணிட்டுருக்கான். நம்ம ஹீரோயினை இன்னைக்கு நான் உன்னை சும்மா மட்டும் விட மாட்டேன்னு சொல்லிட்டு அங்கே ரேப் பண்ணுறதுக்கு அங்கே ட்ரை பண்ணிட்டுருக்கான். நம்ம ஹீரோயின் அங்கே பின்னெடுத்து கழுத்தில் குத்திட்டு வேமா எஸ்கேப் ஆகி ஓடலான்னு சொல்லிட்டு பார்த்தாலுமே அவன் விடாமல் வந்து பிடிச்சவங்க வந்துட்டு அங்கே தப்பாக நடக்க முயற்சி பண்ணிட்டுருக்கான். அப்போ அந்த நான்சி கால் பண்ணிவிட்டு, எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது, ப்ளீஸ் என்னை வந்து நீங்கள் காப்பாற்ற வாங்க, அந்த ஆள் வந்துட்டு என்னை ஃபாலோ பண்ணிட்டு வரான்னு சொல்லிட்டு அங்கே பொய்யா சொன்னதுமே இவன் உடனே அங்கே போயிட்டுருக்கான். பட் அதே சைடில் தான் அவன் நம்ம ஹீரோயின்ட்ட மிஸ்பிஹேவ் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்கான். பட் இவன் கண்டுக்காமல் அவளை காப்பாற்றுறதுக்காக போயிடுறான். சீனில் அந்த நான்சி, நான் ரொம்பவே தேங்க்யூ சொல்லிக்கிறேன், ஏன்னா நீங்கள் வந்துட்டு என்னை காப்பாற்றலைன்னா அந்த ஆளுங்க என்னை வந்துட்டு என்ன பண்ணியிருப்பாங்கன்னே தெரியாதுன்னு சொன்னதும், இதில் தேங்க்யூ சொல்ல வேண்டிய அவசியம் என்ன இருக்குது அப்படின்ற செட் அவன் கேட்குறான். நீங்கள் என் மேலே என்ன கோவமாக இருக்கீங்களா, நான் உங்களை வந்துட்டு மேரேஜ் பண்ணிக்காமல் விட்டுட்டு போயிட்டேன்னு சொன்னதுமே, அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, நான் இப்போ என்னோடய ஒய்ஃபை போய் மீட் பண்ணணும், நைட்டு அவளுக்கு எனக்குமே வந்து சின்ன ப்ராப்ளம் ஆயிடுச்சு அப்படின்றத சொன்னதும், சரி ஓகே வாங்க நம்ம 2 பேருமே சேர்ந்து அங்கே வீட்டுக்கு போகலாம் அப்படின்ற செட் அவங்க வந்து போயிட்டுருக்கா. அங்கே வீட்டுக்கு போயிட்டு எங்கே அவளை அப்படின்ற செட்டு கேட்கும்போது அவன் நைட்டெல்லாம் வீட்டுக்கு வரலன்னு சொன்னதுமே ரொம்பவே வந்துட்டு கோவமாயிருது அவங்க வீட்டில் இருக்க எல்லாருக்குமே. இவனுக்குமே ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு இருக்கு. அப்போ அங்கே அந்த நான்சியை பார்த்துட்டு அவங்களுக்கான ரொம்ப ஹாப்பி ஆகிட்டுருக்கு. ஐ திங்க் வந்துட்டு அவள் எங்கே போய் ஊரை சுற்றுறாளோன்னு சொல்லிட்டு அவங்க அம்மா வேற நல்லா ஏற்றி விட்றாங்க. கொஞ்ச நேரத்தில் பார்த்தா அவங்க கசின் பிரதர் நம்ம ஹீரோயின் அங்கே கூட்டிகிட்டு வந்ததுமே எங்கே போய் சுற்றிட்டு வந்துட்டு இருக்குன்னு சொல்லிட்டு பேசும்போது, தாத்தா எல்லாரும் வாய மூடுங்க, அவங்க அங்கிளோட வீட்டுக்கு போயிருப்பா, இதில் என்ன தப்பு இருக்குன்னு சொல்லிட்டு கேட்கும்போது ஹீரோக்கு அந்த ட்ரெஸ்ஸில் பார்த்துட்டு அவளை ரொம்ப கோவமாயிட்டு வேமா ரூமுக்கு பிடிச்சி இழுத்துட்டு போயிட்டு, என்ன ட்ரெஸ் இதெல்லாம் போட்டுட்டு வந்துட்டு இருக்க, நைட்டு வீட்டுக்கு வராமல் நீ எங்கே போனேன், வந்து இந்த ட்ரெஸ்ஸை மாற்றன்னு சொன்னதும், உனக்கு இப்போ கூட வந்துட்டு உனக்கு இதான் பிரச்சனை ஆகிட்டுருக்கு, நைட்டு எனக்கு என்ன நடந்துச்சு நீ கேட்க மாட்டேன்னு சொல்லிட்டு கேட்கும்போது, நான் வந்துட்டு எதுவும் கேட்க விரும்பலன்னு சொல்லிட்டு அங்கே வந்துட்டு போஸ்ட் பண்ணிட்டு இருக்கான் ட்ரெஸ்ஸை கழட்ட சொல்லி. ஹீரோயின் ரொம்ப கோவமாயிட்டு, நீ வந்து பண்ண வேலையால் அங்கே அந்த பர்சன் வந்து என்னை வந்து கிட்னாப் பண்ணிட்டு போயிட்டான், இதுக்கெல்லாம் காரணம் நீ தான் சொன்னதும், பொய்யா பேசிகிட்டு இருக்க, பொய் சொல்கிறது கூட யோசிச்சு சொல்லு, ஒன்றை வந்துட்டு அவன் கிட்னாப் பண்ண கிடையாது, நான்சியை தான் கிட்னாப் பண்ணாங்க, நான் தான் போய் காப்பாற்றினேன்னு சொன்னதும், உனக்கு எப்போ தான் என் மேலே நம்பிக்கை வந்துச்சுன்னு சொல்லிட்டு கேட்கும்போது ட்ரெஸ்ஸை கழட்டுன்னு சொல்லிட்டு வம்பு பண்ணி அவன் வந்துட்டு ரிமூவ் பண்ணுறான். ஹீரோயின் இதெல்லாம் வந்துட்டு நான் வேணும்னு பண்ணிட்டு இருக்கேன்னு நினைக்கிறியான்னு சொல்லிட்டு அங்கே கோவப்படும் போது நிறைய மார்க்ஸெல்லாம் இருக்கவுமே அதெல்லாமே கேட்டுட்டு அங்கே ரொம்பவே வந்துட்டு அவன் வந்து பார்த்துட்டு ஷாக் ஆகிட்டு, இந்த அப்பா ஏதோ பண்ணிட்டு வந்திருக்காளான்னு சொல்லிட்டு யோசிக்கிறான். நம்ம ஹீரோயின் இதுக்கு மேலே உனக்கு நான் வந்து எவிடன்ஸ்லாம் கொடுக்க முடியாது, உனக்கு எப்பயுமே வந்துட்டு நம்பிக்கையே கிடையாதுன்னு சொல்லிட்டு அங்கே கோவப்பட்டதுமே, நீ வந்துட்டு இப்போ ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிவிட்டு மரியாதை வேறு ட்ரெஸ்ஸு போட்டுட்டு வா, இல்லை நான் சும்மா விட மாட்டேன்னு சொல்லிட்டு ட்ரெஸ் எல்லாம் பிடிச்சி அங்கே கிழிச்சு விட்டு ரொம்ப அவமானப்படுத்துகிறான். ஹீரோயினுக்கு ரொம்பவே கஷ்டமாயிட்டுருக்கு. இந்த இடியட்டுக்கு எப்பயுமே வந்துட்டு எதுவுமே புரிய மாட்டுதுன்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு நம்ம ஹீரோட்டாங்க அசிஸ்டன்ட் கால் பண்ணி, சார் நேற்று உங்களோட ஒய்ஃபுக்கு பின்னாடியே தான் இந்த பர்சன் ஃபாலோ பண்ணிட்டு போயிருக்காரு, நான்சியோட பின்னாடி இல்லைன்னு சொன்னதுமே அவனுக்கு ரொம்ப கஷ்டமாயிருது. அவள் சொன்னதெல்லாமே உண்மைதானா, நம்ம தப்பாக புரிஞ்சுக்கிட்டோமான்னு சொல்லிட்டு பிறகு எல்லாருமே சேர்ந்தாங்க ரொம்ப ஹாப்பிட்டுங்க சாப்பிட்டுட்டு இருந்தாலுமே நம்ம ஹீரோவோட சிஸ்டர் எப்போ பார்த்தாலுமே அங்கே நம்ம ஹீரோனை ரொம்ப இன்சல்ட் பண்ணிட்டு இருக்கும்போது அப்போ அங்கே ரொம்பவே ஹீரோக்கு கோவமாயிட்டு வாய மூடிட்டு பேசாமருன்னு சொல்கிறான். தாத்தாக்கு அங்கே ரொம்ப உடம்பு
உடம்பு முடியாமல் இருக்கவுமே ஹீரோயின் என்ன தாத்தா உங்களுக்கு ஆச்சு அப்படின்றத சொல்லிட்டு கேட்குறா. நம்ம ஹீரோ உங்களுக்கு நான் பெஸ்ட்டான ஒரு டாக்டரை வந்து கண்டிப்பாக சூஸ் பண்ணி கொண்டு வருவேன்னு சொன்னதும் இதில் என்ன வந்துட்டு இப்போ இருக்குது, வயசாயிருச்சுன்னா அடிக்கடி உடம்பு முடியாமல் தானே போகும்னு சொல்லிட்டு இருக்காரு. அப்போ ஹீரோயின் ஒரு மெடிசனை எடுத்து கொடுத்து இதை நீங்கள் போட்டுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு நல்லாயிருக்கும் தாத்தான்னு சொன்னதுமே அதை அவர் கேட்டுட்டு ரொம்ப ஹாப்பி ஆகிட்டு அதை எப்படி வந்துட்டு ஃபாலோ பண்ணணும்னே கேட்குறாரு. உடனே ஹீரோவோட சிஸ்டர் ரொம்ப கோவமாயிட்டு இவன் வந்துட்டு சொல்லிட்டு இருக்கதெல்லாம் நீங்கள் கேட்காதீங்க, இது டாக்டர் வந்து சொன்னது கிடையாது, இதை ஃபாலோ பண்ணி ஏதாச்சும் சைடு எஃபெக்ட் வரப்போகுதுன்னு சொல்லிட்டு அங்கே கேட்குறா. அதெல்லாமே கேட்டுட்டு ஹீரோயினுக்கு ரொம்ப கஷ்டமாயிட்டு இருக்கு. பட் அவர் அவங்க வாய முடிட்டு நீ பேசாம இரு அப்படின்றத சொல்லிட்டு கோவப்படுறாரு. அவங்க சிஸ்டர் நீ ரொம்பவே மோசமான நிலை, நீ எப்படி மற்றவங்களோட வந்து ஃபியான்ஸை வந்து சீட் பண்ணி வந்துட்டு பறிப்பேன்னு சொன்னதுமே நான் என்ன சீட் பண்ணி பறிச்சேன், அவங்க ஃபியான்ஸை வேணான்னு சொல்லிட்டு அவங்கள விட்டுட்டு போனவங்கள தானே நான் மேரேஜ் பண்ணிக்கிட்டேன், யாரையும் வந்துட்டு கட்டாயப்படுத்திலாம் நான் மேரேஜ் பண்ணலையேன்னு சொல்லும்போது அங்கே ஹீரோ நீ இப்படி பேச்செல்லாம் இங்கே பேசக்கூடாதுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ அதெல்லாமே கேட்டுட்டு அந்த நான்சிக்குமே ரொம்ப கோவமாயிருது. மெய்டு கொண்டு வந்து கேக்கெல்லாம் வச்சதுமே அவள் உடனே நானே டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு கேக் எல்லாத்தையுமே அங்கே வந்துட்டு பெரிய பெரிய பீஸா வெட்டி எல்லாத்துக்குமே வந்து கொடுத்துட்டு ஐயோ பாவம் உனக்கு வந்துட்டு கேக்கே இல்லையே நான் என்ன பண்ணுறது அப்படின்ற சொல்லிட்டு நம்ம ஹீரோயினை இன்சல்ட் பண்ணுறா. நெக்ஸ்ட் டைம் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு அப்போ நம்ம ஹீரோ இதை வந்துட்டு நீ சாப்பிடுன்னு சொல்லிட்டு அவளுக்கு அங்கே கேக்கை தூக்கி கொடுத்ததுமே அங்கே ரொம்பவே வந்துட்டு எல்லாருக்கும் ஜெலஸ் ஆயிடுது. நம்ம ஹீரோயின் இவ்வளோ கேக்கை நான் எப்படி போய் சாப்பிடுவேன், இந்தாங்க நீங்களுமே சாப்பிடுங்கன்னு சொல்லிட்டு கேக்கை ஊட்டி விட்டதுமே நம்ம ஹீரோவுமே சாப்பிட்டான். நீமே சாப்பிடுன்னு சொன்னதுமே அவளுக்கு ரொம்ப வந்துட்டு ஷாக்காக இருக்குது, இந்த ஸ்பூனில் போய் எப்படி சாப்பிட்றதுன்னு சொல்லிட்டு யோசிக்கிறா. என்னாச்சு அப்படின்ற சொல்லிட்டு அவன் கேட்கும்போது வேறு வழி இல்லாமல் எல்லாரும் முன்னாடியுமே அவளுமே வந்துட்டு அந்த ஸ்பூனில் சாப்பிட்டதுமே லிப்ஸ் எல்லாமே ஒட்டியிருக்கோமே அந்த லிப்ஸில் இருக்கிறத அப்படியே வந்துட்டு அவன் தடவி எடுத்து அவன் வாயில் வச்சுக்கிறான். தாத்தாக்கு தான் அதெல்லாமே பார்த்துட்டு ரொம்ப சந்தோஷமாயிட்டு இருக்கு. நான்சிக்கு அங்கே வயிறை பற்றி எரிய ஆரம்பிச்சிருது. ஸோ இதுக்கப்புறம் நீங்கள் வந்துட்டு யாரும் இந்த மாதிரிலாம் வெட்டி பேச்செல்லாம் பேசிகிட்டு இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு கோவப்படுறாரு. பிறகு அந்த நான்சிட்ட நீ வந்துட்டு என்னோட பேரனுக்கு இதுக்கப்புறம் கால் பண்ணி காப்பாற்றவா அது இதுன்னு சொல்லக்கூடாது, அவனுக்கு ஆல்ரெடி மேரேஜ் ஆயிடுச்சுன்னு உனக்கு தெரியுமா இல்லையா, உன்னால் வந்துட்டு அவனோட லைஃப்பில் வந்து ப்ராப்ளம் வரக்கூடாதுன்னு சொன்னதுமே உடனே அவங்க சிஸ்டர் வந்து அவளுக்கு சப்போர்ட் பண்ண பார்த்ததுமே அவர் கோவப்பட்டு திட்டினதுமே இவங்க ரெண்டு பேருமே பயந்து போயிட்டு அங்கே வந்து போகும்போது ஹீரோயினை பார்த்து அப்படியே முறைச்சிட்டே போகிறாங்க. பிறகு ரூம்க்காவே வந்துட்டு நான் இப்போ வந்து ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணணும், நீ எனக்கு ட்ரெஸ் எல்லாம் மாற்ற ஹெல்ப் பண்ணுன்னு சொன்னதும் நம்ம ஹீரோயின் அங்கே ஒரு மெய்டை வந்து ஏற்பாடு பண்ணிவிட்டு நீங்கள் வந்துட்டு மாற்றி விடுங்க அப்படின்ற சொன்னதுமே அவனுக்கு ரொம்ப ஷாக் ஆகிட்டு இருக்கு. பட் இருந்தாலுமே அங்கே வந்துட்டு ட்ரெஸ்ஸை மாற்றி விட்டதுமே இப்போ என்னை குளிக்க வைக்கணும் அப்படின்றத சொல்லிட்டு அந்த மெய்டவே அங்கே உள்ளே கூட்டிகிட்டு போனதும் கொஞ்ச நேரத்தில் பார்த்தா அந்த லேடி அரண்டடிச்சு அங்கே வந்துட்டு ஓடிட்டுருக்காங்க. ஹீரோயின் என்னாச்சுன்னு சொல்லிட்டு உள்ளே போய் பார்த்தா இவனை பார்த்தா அங்கே பயந்து போயிருக்காங்க. நீ என்ன பண்ண அவங்கள அப்படின்ற சொன்னதும் நீ எதுக்காக இப்போ இங்கே வந்திருக்க, ஏன் உனக்கு ஜெலஸ் ஆயிடுச்சான்னு சொன்னதும் இதில் ஜெலஸாக என்னப்பா இருக்குது, ஏன்னா புதுசாக வந்துட்டு உன்னை யாரும் டச் பண்ணுறாங்க, இதுக்கு முன்னாடியும் மற்றவங்க என்ன டச் பண்ணாமல் இருந்தாங்கன்னு சொல்லிட்டு கேட்குறப்ப நீ என்ன நான்சியை பற்றி பேசிகிட்டு இருக்கான்னு அவன் கேட்குறான். புரிஞ்சுக்கிட்டா நல்லது தான் அப்படின்ற சொன்னதும் நீ நினைக்கிற மாதிரி எதுவுமே கிடையாது எனக்கு அவளுக்கும், நீ ஏன் தப்பாக புரிஞ்சிட்டு இருக்காது அப்படின்ற சைட்டு நம்ம ஹீரோயினை பிடிச்சி அங்கே கிஸ் பண்ணதுமே அவள் பிடிச்சி பைட் பண்ணி விட்றா. இந்த மாதிரி வேலையெல்லாம் என்கிட்ட வைக்காதன்னு சொல்லிட்டு நீ வந்துட்டு இதுக்கப்புறம் இதை பற்றிலாம் என்கிட்ட பேசிகிட்டு இருக்கக்கூடாது, நீ வந்துட்டு புரிஞ்சுக்கோ, நான் வந்துட்டு யாரை லைக் பண்ணுறேன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினை பிடிச்சிட்டு அவன் கிஸ் பண்ணிவிட்டு அவள் கூட சேர்ந்து அங்கே ரொமான்ஸ் பண்ணதுக்கு ஆரம்பிச்சிடுறான். நெக்ஸ்ட் மார்னிங் அதே ஆஃபீஸ்க்கு கிளம்பிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோயின் நாங்கள் மாத்திரையெல்லாம் தேடிட்டுருக்கா, என்ன மெடிசனை நீ தேடிட்டுருக்கா, அதெல்லாம் தூக்கி நான் குப்பையில் எரிஞ்சிட்டேன், அவங்க எல்லாருமே கூடிய சீக்கிரம் பேபி வேணும்னு ஆசைப்பட்றாங்கல்ல, ஸோ நம்ம பேபி பெற்றுக்கிறத பற்றி யோசிக்கணும் அப்படின்றத சொல்கிறான். இதுக்கப்புறம் நீ என்னை கேட்காம எங்கேயும் போகக்கூடாது, மெயினாக அவனோட கசின் பிரதரை மீட் பண்ணவே கூடாதுன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினை கிஸ் பண்ணிவிட்டு அவன் அங்கேருந்து போயிட்டுருக்கான். அவன் போய் கொஞ்ச நேரத்தில் அவங்க கசின் பிரதர் கால் பண்ணி இப்படி அப்பாவை வந்துட்டு காணோம், எங்கே போனான்னு தெரியல, நான் தேடிட்டு இருக்கேன்னு சொன்னதும் ஹீரோயின் நீ கவலைப்படாத நான் இப்போவே கிளம்பி வரேன் சொல்றா. ரெண்டு பேருமே சேர்ந்து அவங்க அப்பாவை தேடி கண்டுபிடிச்சி அவங்க வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்துடுறாங்க. அவங்க பிரதர் ரொம்பவே தேங்க்யூ சொல்லிட்டு இருக்கான், நீ மட்டும் இப்போ கரெக்டான டைம் வரலன்னா அப்பாவை காப்பாற்றிருக்க முடியாதுன்னு சொல்லிட்டு அப்போ அவங்க பேசிகிட்டு இருக்கும்போது ஒரு கார் வந்து நிற்கிது. அந்த கார்லேருந்து பார்த்தா நம்ம ஹீரோ தான் இறங்குறான், கூடவே சேர்ந்து நான்சியுமே வர்றா. நான் இவ்வளோ சொல்லியுமே நீ வந்துட்டு திரும்ப அதே தப்பை தான் வந்துட்டு பண்ணிட்டுருக்கே இல்லைன்னு சொல்லிட்டு கோவப்பட்டதுமே நானுமே சொல்லிட்டு இருந்தேன், சில பேர்ட்டேருந்து நீ விலகிருன்னு சொல்லிட்டு நீ மட்டும் என் பேச்சை கேட்குறியான்னு சொன்னதுமே உடனே அந்த நான்சி அப்பாவி மாதிரி மூஞ்சி வச்சுட்டு நீங்கள் தப்பாக புரிஞ்சிட்ருக்கீங்க, நான் பிஸ்னஸ் விஷயமாக தான் அவரை மீட் பண்ண வந்தேன் அப்படின்ற சொல்லிட்டு கோவப்படுறா. சரி ஓகே நீங்கள் வந்துட்டு இப்போ கிளம்புங்க கூட சேர்ந்து அப்படின்ற சொல்லும்போது நான் என்னோட பிரதரோட சேர்ந்து காரில் வந்துக்கிறேன், நீங்கள் இப்போ கிளம்புங்கன்னு சொல்கிறப்ப நான் வந்து டாக்ஸி பிடிச்சி வந்துக்கிறேன், நீங்கள் தயவு செஞ்சு கிளம்புங்கன்னு சொல்லிட்டு அவள் ரொம்ப நல்ல மாதிரி ஆக்டிங் பண்ணிட்டு இருக்கா. ஹீரோயின் வரமாட்டேன்னு சொன்னதுமே ஹீரோ அங்கே வம்பு பண்ணி வேமா அங்கே வந்து வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிடுறான். வீட்டுக்கு போனதுமே ரொம்ப கோவப்பட்டு அங்கே வந்துட்டு பயங்கரமாக திட்டிகிட்டு இருக்காங்க அவங்க மதர் இன்லா அவங்க சிஸ்டர் இன்லா. ஹீரோயினை கோவப்பட்டு கன்னத்தில் அரைஞ்சதுமே நீ இப்போ எதுக்காக அவளை அடிச்சேன்னு சொன்னதுமே இவளால தான் வந்துட்டு தாத்தாக்கு ஏகப்பட்ட
பிரச்சனை ஆயிருச்சு. அவர் ஹோமாக்கே போயிட்டாரு. இப்போ டாக்டரை கூப்பிட்டு கன்சல்ட் பண்ணியிருக்கோம். இவன் மெடிசன் என்னத்தையே கொடுத்து வச்சிருக்கா வேணுக்குனேன்னு சொன்னதும் ஹீரோயின் அப்படிலாம் எதுவுமே கிடையாது அப்படின்றத சொல்கிறா. பட் ஹீரோக்கு அங்கே ரொம்ப கோவமாயிருது. அவன் முறைச்சிட்டு இருக்கான். எதுக்காக நீ இப்படி பண்ணன்ற மாதிரி பார்க்குறான். ஹீரோயினுக்கு அங்கே ரொம்ப கவலையாகி போயிடுது. இவன் கூட நம்ப மாட்டானேன்னு டாக்டருமே செக் பண்ணிவிட்டு அவரோட நிலைமை வந்துட்டு ரொம்ப மோசமாக இருக்குது. அவர் எப்போ வந்து ஹோமாலேருந்து எந்திரிப்பாருன்னு தெரியலை. ஸோ தொடர்ந்து நீங்கள் வந்துட்டு டாக்டர்கிட்ட வந்து காமிக்கணும். ஸோ அதனால் ஹாஸ்பிட்டலில் கூட்டு போய் அட்மிட் பண்ணுங்கள். வேறு ஒன்றும் இப்போதைக்கு சொல்கிறதுக்கு இல்லை அப்படின்றத சொல்கிறாரு. டெஸ்ட்டு பார்த்தா தான் தெரியும்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் ரொம்ப கவலையாகிட்டு அங்கே வந்துட்டு தாத்தாவை நான் செக் பண்ணுறேன்னு சொல்லிட்டு அங்கே ஊசி எடுத்து அங்கே வந்துட்டு அங்கே அக்குபஞ்சர் ட்ரீட்மெண்ட்லாம் ஸ்டார்ட் பண்ணதுமே அங்கே ரொம்ப கோவப்படுறாங்க. ஏன்னா அவரை மொத்தமாக போகடிக்கணுமா சொல்லிட்டு அப்போ அவர் வாயிலேருந்து ரெட்டமாக வந்து பிளட்டிங் ஆனதுமே கடைசியில் அவர் கொலையே பண்ண ட்ரை பண்ணிட்டியா, அவர் உனக்கு இவ்வளோ சப்போர்ட் பண்ணதுக்குன்னு சொல்லிட்டு கோவப்பட்டதுமே ஹீரோவில் பிடிச்சி வம்பு பண்ணி இழுத்துட்டு போய் அங்கே வந்து ரூமில் தள்ளி விட்டான். நீ வந்துட்டு நான் சொல்கிறத நம்பு ப்ளீஸ், நான் வந்து அந்த மெடிசன் நானே ரெடி பண்ணேன். ஸோ அது வந்துட்டு கண்டிப்பாக ஃபெயில் ஆக சான்ஸே கிடையாதுன்னு சொன்னதும் இவன் ரொம்ப கோவமாயிட்டு, அப்படின்னா உன் கையாலே நீ தாத்தாவை கொலை பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணியிருக்கன்னு ஒத்துக்கிறியா அப்படின்ற சொன்னதும் எதுக்கு எடுத்தாலுமே நீ ஏன் இப்படி நம்பவே மாட்டேன்னு சொன்னதும் அங்கே அவளை லாக் பண்ணி வச்சுட்டு நீ இதுக்கப்புறம் நீ இங்கேவே கெட, உனக்கு அதான் பனிஷ்மெண்ட் அப்படின்ற சொல்லிட்டு போனதுமே ஹீரோயின் அங்கே ரொம்பவே ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிடுறான். அங்கே அவங்க சிஸ்டர் வந்துடுறா. நீ வந்து பண்ணதுக்கு உனக்கு எப்படி இருக்குது பனிஷ்மெண்ட், 2 நாளாக சாப்பாடு தண்ணி இல்லாமல் கிடக்கிறது அப்படின்ற சொல்லிட்டு கேட்கும்போது அதெல்லாம் இருக்கட்டும், தாத்தா எப்படி இருக்காரு அப்படின்ற சொன்னதும் அவர் நிலைமை இன்னுமே அப்படி தான் இருக்குன்னு சொன்னதும் நீ ஒன்றும் கவலைப்படாத, அவர் கண்டிப்பாக வந்து குணமாயிருவாருன்னு சொன்னதும் அதெல்லாம் நாங்கள் பார்த்துக்குறோம். ஆனால் இப்போ நான் உன்னை என்ன பண்ண போகிறேன்னு தெரியுமான்னு சொல்லிட்டு ஹீரோயினை போட்டு அடிச்சு அங்கே டார்ச்சர் பண்ணுறா. பட் அங்கே வந்துட்டு மெழுகுவத்தி இருக்காது, தவறுதெல்லாம் அந்த டஸ்ட்பினில் விழுந்துருது. அவள் போகும்போது ஃபுல்லாக தீ பிடிச்சி அங்கே எரிய ஆரம்பிச்சதுமே அங்கே நம்ம ஹீரோயின் ரொம்ப ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிடுறா. என்னை பற்றி கவலைப்படுறதுக்கு இந்த உலகத்தில் யார் இருக்காங்க, என்னோட லைஃப் ஃபைனலாக இப்படியே போக போகுதுன்னு சொல்லிட்டு அவள் யோசிச்சுட்டு இருக்கும்போது அங்கே ஒரு பர்சன் வந்து அவளை அங்கே வேகமாக காப்பாற்றி கூட்டிகிட்டு போயிடுறாங்க. எனக்கு ஹாஸ்பிட்டலில் தாத்தாக்கு ஃபைனலாக பார்த்தா அங்கே முழிப்பு வந்துடுது. அவர் ரொம்பவே வந்துட்டு ஹாப்பி ஆகிட்டு எல்லாருமே தாத்தா நீங்கள் எப்படி இருக்கீங்கன்னு சொல்லிட்டு கேட்குறப்ப நம்ம ஹீரோயினை பற்றி அவர் கேட்டதுமே அப்போ அவங்க அம்மா நீங்கள் என்ன பேசிகிட்டு இருக்கீங்க, அவள் தான் உங்களை கொலையே பண்ண ட்ரை பண்ணியிருக்கா, நீங்கள் அவளை பற்றி கவலைப்படுறீங்களான்னு சொன்னதும் என்ன லூஸ் மாதிரி பேசிகிட்டு இருக்கா, அந்த பொண்ணு மெடிசன் கொடுத்த பிறகு தான் எனக்கு ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ அங்கே டாக்டருமே செக் பண்ணிவிட்டு அவர் என்ன மெடிசன் சாப்பிட்டாரு, பாடியில் இருந்து ஏகப்பட்ட வந்து நோய் எல்லாமே குணமாயிருக்குன்னு சொன்னதும் அதை கேட்டுட்டாங்க. அவருமே நான் வந்து உடனே லூசியை வந்து மீட் பண்ணி ஆகணும் சொல்லும்போது அப்போ அங்கே வந்துட்டு கால் வந்துடுது, இப்படி ஸ்டோர் ரூமில் தீப்பிடிச்சி எரிஞ்சிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு அதை கேட்டுட்டு அவள் ரொம்ப பயந்து போயிட்டான். அவள் அங்கே தான் அடைச்சி வச்சோன்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வந்ததுமே அங்கே மேடம் வந்து அந்த ரூமில் இல்லை, நீங்கள் வந்துட்டு போக வேணாம், யாரோ வந்து காப்பாற்றி கூட்டிகிட்டு போயிட்டாங்கன்னு சொல்கிறாங்க. இவங்க அம்மா பாட்டா கோவப்பட்டு கணத்தில் அரைஞ்சிடுறாங்க. எதுக்காக அப்படி வேலை பண்ணி தொலைஞ்ச அப்படின்ற சொல்லிட்டு அங்கே ரொம்ப கோவப்படுறாங்க. ஒன்றால் ஏகப்பட்ட பிரச்சனை வரப்போகுதுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அங்கே ஃபுட்டேஜ் எல்லாம் காமிச்சிட்டு வீட்டுக்குள்ளே யாராச்சும் வந்து அவளை தூக்கிட்டு போனால் யார் என்னன்னு தெரியாதா, என்ன மாதிரி நீங்கள் வீட்டில் வேலை பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்றத சொல்லிட்டு அவன் ரொம்பவே கோவப்பட்டுட்டு இருக்கான். நம்ம ஹீரோயின் எங்கன்னு தெரியலன்னு சொல்லிட்டு அவனுக்கு ரொம்ப ஃபீல் ஆகிட்டு இருக்கா. அப்போ அங்கே தாத்தா வீட்டுக்கு நல்லா வந்துடுறாரு. எங்கே மருமகளன்னு சொல்லிட்டு அவனை போட்டு அடிச்சுட்டு நீ அந்த பொண்ணை இந்த மாதிரி சந்தேகப்படுவியா, நான் வந்துட்டு உன்னை சும்மா மட்டும் விட மாட்டேன் பார்த்துக்கோ, உங்கள் எல்லாருக்கும் என்ன தைரியம் இருக்குது, என்னோட மருமகளவே இந்த மாதிரி பண்ணியிருக்கீங்க, மரியாதையோட அந்த பொண்ணு வீட்டுக்கு வந்து சேரலன்னு வச்சுக்கோங்கமே, உங்களை சும்மா விட மாட்டேன்னு சொல்லிட்டு அங்கே பயங்கரமாக வந்துட்டு கோவப்பட்டு கத்திட்டு இருக்காரு. இவனுக்கு அதை கேட்டுட்டு அங்கே ரொம்ப நர்வஸ் ஆகி போயிருது. எங்கே நான் போய் அவளை தேடுவேன்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கான். ஹீரோயினுக்கு முழிப்பு வரும்போது அந்த டாக்டர் நீ என்ன எந்திரிச்சிட்டியாமான்னு சொல்லிட்டு கேட்கும்போது நான் எங்கே இருக்கேன் மாஸ்டர்னு சொல்லிட்டு அங்கே கேட்குறாங்க. நம்ம ஹீரோயினுக்கு மெடிசனை பற்றி ஏகப்பட்ட நாலேஜ் தெரியும், அது நம்ம ஹீரோக்கு தெரியாது போல். அங்கே பார்த்தா ஹீரோ மாதிரி ஒரு பர்சன் வந்து நிற்கிறான். அவனோட நேம் வந்து யூ, அவன் வேறு யாரும் கிடையாது, நம்ம ஹீரோயின் சின்ன வயசில் பிரதர்னு சொல்லிட்டு கூப்பிட்ற அந்த பர்சன் தான். அவனுங்க பார்த்துட்டு அவள் ரொம்ப ஷாக்காகி போயிடுறா. அவனை ஹக் பண்ணிவிட்டு அவள் பாட்டு அங்கே ஃபீல் பண்ணி அவன் எல்லாத்தையும் சொன்னதுமே அழுக ஆரம்பிச்சிடுறா. நீங்கள் இறந்து போயிட்டீங்கன்னு நினச்சி நான் எவ்வளோ கவலைப்பட்டேன் தெரியுமா, நீங்கள் உயிரோடவா இருக்கீங்கன்னு சொல்லிட்டு அவளுக்கு ரொம்ப அங்கே ஃபீல் இருக்கு. நான் வந்துட்டு இன்னுமே வந்து கொஞ்ச நாள்ல இறந்து போயிடுவேன், நீ வந்துட்டு இவ்வளோ தூரத்துக்கு சந்தோஷப்பட தேவை கிடையாதுன்னு சொன்னதும் அவங்க மாஸ்டருமே அது உண்மைதான், அவனுக்கு வந்துட்டு சாவுக்கான மெடிசன் வந்துட்டு இப்பயுமே கண்டுபிடிக்கிறதுக்கு முடிய மாட்டுது அப்படின்ற சொல்றாரு. நான் 3 இயர்ஸாக என்னோட ஃபேமிலி பிஸ்னஸ் எல்லாத்தையுமே தெரியாமல் கவனிச்சுட்டு வரேன்ற விஷயத்தவே சொன்னதும் கண்டிப்பாக உங்களுக்கு நான் எதுவுமே ஆக விட மாட்டேன், உங்களை நான் மெடிசனை கொடுத்து காப்பாற்றிடுவேன்னு அவள் சொல்கிறா. ஸோ இதுக்கப்புறம் உன்னோட கேரியரில் நீ ஃபோக்கஸ் பண்ணணும்னு அவன் சொன்னதுமே ஹீரோயின்மே அதே மாதிரி ட்ரை பண்ணிட்டு அங்கே அவளோட பிஸ்னஸ்மே ரொம்ப சக்ஸஸாக போயிட்டுருக்கு. அவங்க அங்கிளுக்காக அவங்க வந்து மெடிசன்லாம் கொண்டு வந்து கொடுத்துட்டு அங்கே வந்துட்டு அவரை கேர் பண்ணிட்டுருக்கா. அவருமே இப்போ முந்தைய விட ரொம்ப நல்லா ஆயிடுறாரு. அப்போ அந்த நான்சி பார்த்தா அவங்க அம்மாவை கூட்டிகிட்டு வந்துட்டு அங்கே ட்ரீட்மெண்ட்டுக்காக வர்றா. அவங்க பிரதர் எல்லாருக்குமே சண்டை வர ஆரம்பிச்சிருது. ஏன்னா நீ உயிரோட இருக்கா, நீ அந்த தீயிலே வந்து தீ பிடிச்சி செத்து போயிருப்பேன்னு நினச்சேன்னு சொல்லிட்டு பேசுகிறா. என்ன விஷயம்னா இந்த நான்சி வேற யாரும் கிடையாது, நம்ம ஹீரோயினோட ஸ்டெப் சிஸ்டர் தான். இவங்க அம்மாவோட வாழ்க்கைக்கு அடுத்து தான் இந்த லேடி அங்கே வந்திருக்காங்க. அப்போ அங்கே நம்ம ஹீரோயினை ரொம்ப அவங்க இழிவாக பேசிட்டு அங்கே சண்டை போட்டதுமே
ஹீரோயின் கையை பிடிச்சி பார்த்துட்டு, நீ இப்படி வெட்டி வேலையெல்லாம் பார்த்துட்டு அடுத்தவங்க சொத்தை அபகரிக்கிறே, நீ அடுத்தவங்க வாழ்க்கையை கெடுக்கிறேன்னு சொல்லிட்டு சுற்றிட்டு இருக்காத. ஏன்னா உன்னோட அம்மாவே கொஞ்ச நாளில் செத்து போக போகிறாங்க. ஸோ நீ அதை வந்துட்டு ஒழுங்காக வந்து பார்த்துக்கோ, அவங்களுக்கு கேன்சர் இருக்குது அப்படின்றத சொன்னதும், அதை கேட்டுட்டு இவளுக்கு அங்கே ரொம்ப டென்ஷன் ஆகி போயிடுது. நீ சொல்கிறதெல்லாம் நாங்கள் நம்பிட்டா இருப்போம்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பி போயிட்டுருக்கா. ஹீரோக்கு ஹீரோயினை பற்றின விஷயங்கள் எல்லாமே தெரிஞ்சு போயிடுது. ஸோ உடனே அவன் இங்கே கிளம்பி வந்துட்டுருக்கான். நம்ம ஹீரோயின் அவளோட மெடிக்கல் ஸ்டோரில் தான் இருக்கா. கஸ்டமர் நினச்சி ஸ்டோரை க்ளோஸ் பண்ண போகிறோன்னு சொன்னதுமே திரும்பி பார்த்தா இவன் தான் ரொம்ப ஷாக்காகி போயிடுறான். அவன் நீ என்கிட்ட இந்த எஸ்கேப் ஆயிடலாம்னு நினச்சிட்ருக்கியா, என்னை விட்டு நீ எங்கேயும் போக முடியாதுன்னு சொன்னதுமே, இப்போ எனக்கு நீ தேவை கிடையாது, ஏன்னா வேற ஒரு பர்சன் கூட சேர்ந்து நான் ரொம்பவே சந்தோஷமாக இருந்துட்டுருக்கேன் அப்படின்றத சொன்னதும், அதை கேட்டுட்டு அவனுக்கு அங்கே ரொம்ப ஷாக் ஆகிட்டுருக்கு. அங்கே பார்த்தா நம்ம ஹீரோ மாதிரி அங்கே யூ வந்து நிற்கவுமே அவன் கண்ணை அவனால் நம்ப முடியல, நம்மளை மாதிரியே பார்க்க இருக்கானேன்னு சொல்லிட்டு, இவ்வளோ நாளாக நீங்கள் அவளை நல்லபடியாக கேர் பண்ணி பார்த்துக்கிட்டதுக்கு ரொம்பவே தேங்க்யூ அப்படின்றத சொன்னதும் அவன் ரொம்பவே கஷ்டமாயிட்டு எதுவுமே பதில் பேசாமல் அங்கேருந்து போயிடுறான். எங்கள் அம்மாவும் பொண்ணுமே சேர்ந்து அங்கே டாக்டரை போய் மீட் பண்ணுறாங்க. அப்போ டாக்டர் சொல்லிடுறாங்க, உங்கள் அம்மாவுக்கு வந்து கேன்சர் லாஸ்ட்டு ஸ்டேஜுக்கு வந்துருச்சு, ரொம்பவே வந்துட்டு கஷ்டம் காப்பாற்றுறது, கொஞ்ச நாள் தான் அவங்க உயிரோடு இருப்பாங்கன்னு சொன்னதும், ஐயோ என் நிலைமை இப்படி ஆயிடுச்சின்னு சொல்லிட்டு அவங்க அழுததுமே, தயவு செஞ்சு எவ்வளோ காசு வேணாலும் வாங்கிக்கோங்க, அம்மாவை காப்பாற்றுங்கன்னு சொல்கிறா. இது காசோட முயற்சி கிடையாதுமா, காப்பாற்றுறது ரொம்ப கஷ்டம், ஸோ நீங்கள் இருக்கிற வரைக்கும் ஹாப்பியாக பார்த்துக்கோங்க அப்படின்றத சொல்லிடுறாங்க. டே 5 இயர்ஸ் ஆகிடுது. அங்கே வெளியே ஒரு டாக்டருக்காக வந்து எல்லாருமே வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க. அங்கே நம்ம ஹீரோவுமே தாத்தா வீட்டோட ட்ரீட்மெண்ட்டுக்காக அங்கே வெயிட் பண்ணிகிட்டு இருக்கான். அங்கே நான்சியும் அவங்க அம்மாவுமே இருக்காங்க. அவங்க அம்மாவுக்கு எப்படியோ காசெல்லாம் கொடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்துட்டு எப்படியோ உயிரப்போ வரைக்கும் காப்பாற்றிட்டு இருக்காங்க போல். ஆனால் ரொம்பவே சீரியஸாக இருக்குது. அந்த டாக்டர் வந்து ட்ரீட்மெண்ட் பண்ணால் மட்டும்தான் காப்பாற்ற முடியும்னு சொல்லிட்டு எல்லாருமே வெயிட் பண்ணிகிட்டு இருக்கும்போது, அப்போ நம்ம ஹீரோயின் அங்கே விழுறா. அப்போங்க அவன் பார்த்துட்டு 5 இயர்ஸ்க்கு அப்புறம் என் கண்ணில் படுறியே, என்னாச்சு, ஏன்னா யாருக்காக நீங்கள் வந்திருக்க, ரொம்ப முக்கியமான அப்பாயின்மெண்ட்டுன்னு சொன்னதும், உன்ட்ட நான் வந்து இதெல்லாம் பேச வேண்டிய அவசியம் கிடையாதுன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் அங்கே போய் கதவை நாக் பண்ணதுமே கதவு ஓப்பன் ஆகிருது. உள்ளே போனதுமே ஐயோ கடவுளை, இவ வந்ததுமே உள்ளே போயிட்டாலே, இப்போ நம்மளோட அப்பாயின்மெண்ட் எப்போ கிடைக்குமோன்னு சொல்லிட்டு அங்கே நான்சியோட அம்மா சொல்கிறாங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த டாக்டர் வெளியே வர்றாரு. வேறு யாரும் கிடையாது, நம்ம ஹீரோயினோட டீச்சர் தான். நான் வந்துட்டு ஜஸ்ட் இன்னைக்கு ஒரு 3 வந்து பேரை மட்டும் தான் பார்க்க முடியும், உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப சிவியராக இருக்குன்னு எனக்கு தெரியும், ஆனால் எனக்கு ரொம்ப வயசாயிருச்சு, அதனால் மற்றவங்க எல்லாத்தையுமே என்னோட ஸ்டூடெண்ட் பார்ப்பாங்கன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினை கூப்பிட்டு அவர் எல்லாரும் முன்னாடியுமே இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சதுமே அவ்வளோதான், அவங்களுக்கு தலகால் சுத்தமாக ஆரம்பிச்சிருது. ஐயோ கடவுளே, தெரியாமல் இவட்ட போய் நம்ம வம்புழுத்து வச்சுட்டோமே, இவ எப்படி நம்மளுக்கு வந்து ட்ரீட்மெண்ட் பண்ணுவான்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ரொம்ப நர்வஸ் ஆகி போயிடுது. உடனே நம்ம ஹீரோயின்ட்ட போய் அங்கே நான்சியோட அம்மா கெஞ்ச ஆரம்பிச்சிடுறாங்க, தயவு செஞ்சு என்னை வந்து காப்பாற்றுமா, நான் வந்து நோயினால் படாத பாடுபட்டுட்டு இருக்கேன்னு சொன்னதும், உங்களை மாதிரி ஆளுங்களாம் மற்றவங்க குடும்பத்தை கெடுக்கிறவங்க செத்தா சாவட்டும், எனக்கு அதை பற்றி கவலை கிடையாதுன்னு சொன்னதும், தயவு செஞ்சு நீ அப்படிலாம் சொல்லாத, என்னை எப்படியாச்சும் காப்பாற்று அப்படின்றத சொல்லிட்டு அவங்க ரொம்ப கெஞ்சுறாங்க. அங்கே நான்சியால் தான் இத்தனை பிரச்சனையுமேன்னு சொல்லிட்டு அவளையுமே இங்கே கீழ்த்தரமாக பேசிட்டு திட்ட ஆரம்பிச்சிடுறாங்க. ஸோ அவளுக்குமே வந்துட்டு வேறு வழி இல்லாமல் போயிடுது. அம்மாவை காப்பாற்றுறதுக்காக ஹீரோயின் ஒரு மெடிசனை தூக்கி போட்டுட்டு இதை எடுத்துகிட்டு போய் சாப்பிடுங்க சரியாயிரும், ஆனால் இதுக்கப்புறம் உங்கள் மூச்சு தூக்கிட்டு என்கிட்ட வந்துடாதீங்க அப்படின்றத சொல்கிறா. உடனே அவங்க வேகமாக அங்கேருந்து கிளம்பி போயிடுறாங்க. அங்கே நம்ம ஹீரோவுமே ஹீரோயின்ட்ட போய் மீட் பண்ணிவிட்டு தாத்தாவை மீட் பண்ணுறதுக்காக நீ வரணும், அவருக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும், அவர் ரொம்ப முடியாமல் இருக்காருன்னு சொன்னதும், நம்ம ஹீரோயின் நீ வந்து ஏதோ ட்ரிக்கை என்கிட்ட யூஸ் பண்ணுறேன்னு நினைக்கிறேன்னு சொன்னதுமே, நான் வந்து தாத்தாவோட உடம்பு விஷயத்தில் போய் இப்படிலாம் பண்ண மாட்டேன், தயவு செஞ்சு நீ என் கூட சேர்ந்து வான்னு செட்டுங்க கூப்பிட்டதுமே ஹீரோயின்மே ஓகேன்னு செட்டு அங்கேருந்து கிளம்புறா. அப்போ யூ வந்து நீ இப்போ எங்கே போயிட்டுருக்க அவன் கூட சேர்ந்துன்னு சொல்லிட்டு கேட்கும்போது நம்ம ஹீரோ கோவமாயிட்டு, நீ என்ன வந்து பண்ணிட்டுருக்க, அவள் என்னோட ஒய்ஃப், ஒழுங்காக வந்துட்டு அவர்கிட்ட இருந்து விலகேறுன்னு சொன்னதுமே நம்ம ஹீரோயே நான் ட்ரீட்மெண்ட் பண்ணிவிட்டு கூடி சீக்கிரம் வந்துடுவேன் அப்படின்றத சொன்னதும், நீ அவளை எதுவும் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு அங்கே யூ சொல்கிறான். பட் நீ இதை பற்றி கவலைப்பட தேவை கிடையாதுன்னு சொல்லிட்டு அங்கே காட்ஸை வச்சு பிடிக்க சொன்னதும் அவனுக்கு உட முடியல, நீ இப்படிலாம் பிஹேவ் பண்ணாதன்னு நம்ம ஹீரோயின் சொல்லிட்டு இருக்கா. பிறகு வீட்டுக்கு கூட்டிகிட்டு போனதுமே அங்கே அவங்க சிஸ்டர் ரொம்ப திமிராக பேச ஆரம்பிச்சிடுறா. எங்கே வந்து வீட்டை விட்டு ஓடி போயிட்ட, உன்னால எங்கள் குடும்பமானமே போச்சு தெரியுமான்னு சொல்லிட்டு ரொம்ப ஓவராக பேசினதுமே ஹீரோ கோவப்பட்டு அடிச்சங்க தள்ளி விட்டுட்டு, உன் மனசில் என்ன நினச்சிட்டு இருக்க, உன்னோட சிஸ்டர் இல்லைன்றதை ஞாபகத்தில் வச்சு பேசிக்கோ. ரெண்டாவது தாத்தா வந்து ட்ரீட்மெண்ட் பண்ண வந்திருக்க அந்த டாக்டரே அவர் தான், ஏன்னா வந்துட்டு அந்த டாக்டரோட ஸ்டூடெண்ட்டே இவ தான் அப்படின்ற விஷயத்த சொன்னதும் அவங்களுக்கு அதை கேட்டுட்டு ரொம்ப ஷாக் ஆகி போயிடுது. பிறகு ஹீரோயின் அங்கே தாத்தாவை போய் அங்கே ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டு இருக்கா. அவளுக்கு ரொம்ப நேரமாயிட்டு இருக்கு, அவளுக்கு ரொம்ப வேர்வையெல்லாம் வரவுமே அவன் கோச்சிப்லாம் கொடுக்குறான். ஹீரோயின் ட்ரீட்மெண்ட்டை முடிச்சுட்டு நீ ஒன்றும் ஃபீல்லாம் படாத, அவருக்கு வந்து நம்ம சும்மா சாதாரணமாக ட்ரீட்மெண்ட் கொடுத்தாலே அவர் வந்து சரியாயிருவார், பெரிய நோயெல்லாம் கிடையாது அப்படின்றத அங்கே சொல்லிட்டு இருக்கா. நான் இப்போ கிளம்புறேன்னு சொல்லும்போது அவன் வேகமாக வந்து பிடிச்சி நம்ம ஹீரோயின் அங்கே கிஸ் பண்ண ஆரம்பிச்சிடுறான். நீ என்ன பண்ணிட்டு இருக்க, என் வீடு என் மேலே என்ன உனக்கு எது லவ் எதுவும் வந்துருச்சா அப்படின்ற சொல்லிட்டு கேட்டதும், இதை தானே நான் ரொம்ப நாளாக சொல்லிட்டு இருக்கேன்னு சொன்னதும், பட் எனக்கு வந்துட்டு உன் மேலே என்ன அப்படி ஃபீலிங் கிடையாது, நான் இப்போ யூவை காப்பாற்றணும் அது மட்டும்தான் என்னோட மைண்டில் இருக்குது, நான் வந்துட்டு அவன் மேலே தான் ஃபோக்கஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன்னு சொன்னதுமே ரொம்ப கோவமாயிட்டு மரியாதையை வீட்டை விட்டு வெளியே போன்னு சொன்னதும், இங்கே யார் வந்து இருக்கிறதுக்கு ஆசைப்பட்டது, நான் வந்துட்டு போக தான் போகிறேன்னு சொல்லிட்டு ஹீரோயின் ரொம்பவே டென்ஷன் ஆகிட்டு அங்கேருந்து போகிறா.
சீனில் அவங்க சிஸ்டர் அங்கே நம்ம யோட சேர்ந்து அவளோட ஃபோட்டோ இருக்கிறத பார்த்துட்டு, பிரதர் என்ன இது நீங்கள் தான் அவ கூட சேர்ந்து இருக்கிறதுன்னு சொன்னதும், நான் கிடையாது இது யோன்னு சொன்னதுமே அங்கே அவங்களுக்கு ரொம்ப ஷாக் ஆகிட்டுருக்கு. பிரதர் நாளைக்கு ஒரு ஆக்ஷன் ஃபங்க்ஷன் இருக்குல்ல, நானுமே உங்கள் கூட சேர்ந்து வரேன்னு சொன்னதும், நீ எதுக்கு வர்றாங்க நானே போய்க்கிறேன்னு சொல்லிட்டு அவன் அங்கேருந்து போகிறான். நம்ம ஹீரோயினுமே யூவை கூட்டிகிட்டு வந்திருக்காங்க. அங்கே ரொம்ப பெரிய பணக்காரவங்கள தான் வந்து கலந்துக்கிறாங்க போகிறாங்க போல். அதில் வந்துட்டு ஒரு மெடிசன் வந்திருக்கு விலைக்கு. ஸோ அதை வாங்கி நம்ம யூக்கு வந்து கொடுத்து எப்படியாச்சும் குணமாக்கணும்னு சொல்லி தான் அவள் ட்ரை பண்ணிட்டு இருக்கா. மெடிசனை வந்து அனௌன்ஸ்மெண்ட் பண்ணதுமே நம்ம ஹீரோ வேணும்னே அது மேலே நிறைய பெட்டை கட்டி அங்கே வாங்கிடுறான். நம்ம ஹீரோயின் தயவு செஞ்சு நீ அதை கொடுத்துரு, உனக்கு எதுக்குமே தேவை கிடையாது, பட் இது அவனோட உயிரை காப்பாற்றும் அப்படின்ற சைட் அங்கே ரொம்ப கெஞ்சிட்ருக்கா. பட் அவன் வந்து கொடுக்க மாட்டான். நம்ம ஹீரோயின் நீ டவுன் பண்ணிவிட்டு நீ என்ன வேணாலும் சொல்லு நான் கேட்குறேன் தயவு செஞ்சு கொடுத்துருன்னு சொல்லிட்டு ரொம்ப நேரமாக அங்கே வந்துட்டு வெயிட் பண்ணிகிட்டே இருக்கா. அப்படியே வந்துட்டு அவளுக்கு அங்கே மயக்கமாக ஆரம்பிச்சிருது. நம்ம ஹீரோ வேகமாக வந்து பிடிச்சி காப்பாற்றிடுறான். அப்போ யூக்கு அதெல்லாமே பார்த்துட்டு அங்கே ரொம்ப கஷ்டமாயிட்டுருக்கு. பட் இவனுக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷமாயிட்டுருக்கு, நம்மகிட்ட திரும்ப வந்துட்டான்னு சொல்லிட்டு. அப்பாவே நீ வந்துட்டு இவளை கூட்டிகிட்டு போய் ஹாஸ்பிட்டலில் சேருன்னு சொல்லிட்டு அங்கே அனுப்பி விட்டதுமே யூ தான் அவளை ரொம்ப நல்லா கேர் பண்ணி பார்த்துட்ருக்கான். முழிச்சதுமே அவன் வந்து சாரி கேட்டதும், நீ ஒன்றும் கவலைப்படாத, அந்த மெடிசனை நான் எப்படியாச்சும் வாங்கி உன்னோட உயிரை காப்பாற்றுவேன், இதான் என்னோட கடமை அப்படின்றத அவள் சொல்கிறா. நான் வந்து இப்போ அவனை போய் மீட் பண்ணி ஆகணும், உன்னை காப்பாற்றுறது என்னோட கடமைன்னு சொல்லிட்டு அவள் ரொம்பவே அங்கே வந்து ஃபீல் பண்ணிகிட்ருக்கா. உடனே அவனை மீட் பண்ணுறதுக்காக அங்கே கிளம்பி போனதுமே ஆஃபீஸ்க்கு அவங்க சிஸ்டர் அங்கேயுமே நம்ம ஹீரோயின் அவள் பாட்டு வந்துட்டு வாய்க்கு வந்தபடி அங்கே வசப்பாடி இன்சல்ட் பண்ண ஆரம்பிச்சிடா. பட் அங்கே வந்துட்டு அசிஸ்டன்ட் மேடம் எப்படி உங்களை வந்துட்டு பார்க்க வந்திருக்காங்க சார் அப்படின்ற சொன்னதும், அவங்க சிஸ்டர் அங்கேருந்து அடித்து வேட்டி விட்டுட்டு நம்ம ஹீரோயின் அவன் அங்கே கூட்டிகிட்டு போயிடுறான். இப்போ உனக்கு இது வேணும்னா என்ன வந்துட்டு நீ பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்குது அப்படின்ற சொல்லிட்டு அங்கே கேட்கும்போது, நீங்கள் என்ன சொன்னாலும் சரி நான் எல்லாத்தையுமே பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கேன் அப்படின்றத சொன்னதுமே நம்ம ஹீரோயின் பக்கத்தில் அவன் ரொம்ப க்ளோஸாக போனதும், தயவு செஞ்சு நீ இப்படிலாம் என்கிட்ட பிஹேவ் பண்ணாத அப்படின்ற சொல்லிட்டு பேசும்போது, இப்போ தான் சொன்னேன் நீ வந்துட்டு என்ன வேணாலும் பண்ணுவேன்னு சொல்லிட்டு இப்போ நம்ம வந்துட்டு மறுத்துட்ருக்கே அப்படின்ற சொல்லிட்டு அவன் கேட்குறான். என் கூட சேர்ந்து நீ வீட்டுக்கு கிளம்பி வான்னு சொல்லிட்டு அங்கே வந்து வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிட்டு என் பக்கத்தில் வான்னு சொல்லிட்டு கூப்பிடுறான். ஹீரோயினுக்கு இதெல்லாம் பண்ணுறதுக்கு சுத்தமாக பிடிக்கல. பட் அவனோட உயிரை காப்பாற்றணுன்றதுக்காக அவள் வந்து என்ன வேணாலும் பண்ணுறதுக்கு ரெடி ஆகிடுறா. ஏன் நீ இப்படிலாம் பண்ணிகிட்ருக்க, அந்த மெடிசனை கொடுத்தா என்னன்னு சொல்லிட்டு கேட்கும்போது, நீ அப்படின்னா வந்துட்டு என் கூட சேர்ந்து இருக்கணும் இல்லை, அதை விட்டுட்டு நீ அவன் கூட போயிட்டு என்ன நான் என்ன பண்ணுவேன் அப்படின்ற சொல்லிட்டு அங்கே வந்துட்டு பயங்கரமாக வந்துட்டு கோவப்படுறான். பிறகு நம்ம ஹீரோயின் அங்கே கையெல்லாம் கட்டிட்டு அவ கூட கிஸ் பண்ணிவிட்டு அவன்பாட்டு அங்கே வந்து போர்ஸ் பண்ணி அங்கே ரொமான்ஸ் பண்ண ஆரம்பிச்சிடுறான். உனக்கு அந்த மெடிசன் வேணும்ல அப்படின்னா நீ என்னை ஹாப்பி ஆக்கிட்டு போன்னு சொல்கிறான். ரொம்பவே மோசமாக பிஹேவ் பண்ணிகிட்ருக்கான். என்னை விட்டுட்டு போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு வேறு கண்டிஷன் போட்டுட்ருக்கான் ஹீரோயின். அதுக்கப்புறம் அந்த மெடிசனை கொண்டு வந்து யூட்டை கொடுக்கும்போது கழுத்தில் வந்துட்டு மார்க்லாம் இருக்கிறத பார்த்துட்டு அவனுக்கு ரொம்ப புரிஞ்சுக்கிறது தப்பாக ஏதோ பண்ணியிருக்கான்னு சொல்லிட்டு இதை வந்து மாஸ்டர்கிட்ட கொடுத்து உனக்கு மெடிசன் ரெடி பண்ண சொல்லுன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் அவன் கூட சேர்ந்து கிளம்பி போனதுமே இவனுக்கு ரொம்பவே கோவமாயிட்டுருக்கு. அங்கே நம்ம ஹீரோயினுக்கு சுத்தமாக போகிறதுக்கு விருப்பமே இல்லை. அது நம்ம ஹீரோக்கு தெரிஞ்சாலுமே பரவாயில்லன்னு சொல்லிட்டு அவன் அங்கேருந்து கூட்டிகிட்டு போயிட்டுருக்கான். அவன் வந்துட்டு ஒரு பிஸ்னஸ் ட்ரிப்காக அங்கே வந்து ரூமுக்கு போனதுமே அந்த இடத்துக்கு பார்த்தா யூ வந்துடுறான். நீ ஏன் இங்கே பண்ணிகிட்ருக்கேன்னு சொன்னதும் அங்கே அடித்து போட்டுட்டு அவனோட ட்ரெஸ்ஸை போட்டுட்டு அவனை மாதிரியே இவன் அங்கே வந்து மாறி வந்துடுறான். நம்ம ஹீரோயின் இந்த பக்கம் நடந்து போயிட்டு இருந்தா. நான்சி என்னோட வாழ்க்கையவே கெடுத்துட்டு நீ மட்டும் சந்தோஷமாக இருப்ப, நான் உன்னை சும்மா விட மாட்டேன்னு சொல்லிட்டு அவளை அங்கே கிட்னாப் பண்ணி அவள் தூக்கிட்டு போயிடுறான். நான்சி நீ வந்துட்டு செத்து போயிட்டேன்னு வச்சுக்கோ, எல்லாமே நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினை கொலை பண்ணலான்னு பார்க்குறா. அதுக்கப்புறம் இதெல்லாம் உனக்கு பத்தாதுன்னு சொல்லிட்டு 2 பேரை விற்று ரேப் பண்ண சொல்லிட்டு இருக்கா. அப்போ அங்கே யூ வந்ததுமே நீ என்ன இங்கே பண்ணிட்டுருக்கா, ஒழுங்காக உண்மையை சொல்லு, அவளை எங்கன்னு சொல்லிட்டு அவன் வந்து பயங்கரமாக அவளை போட்டு அங்கே அடித்து மிரட்டிட்டு நம்ம ஹீரோயினை எப்படியும் அவன் வந்து காப்பாற்றிடுறான். அங்கே வீட்டுக்குமே கூட்டிகிட்டு வந்துட்டு அவளோட கையில் வந்துட்டு ஃபுல்லாக மெடிசன்லாம் போட்டுட்ருக்கான். அப்போ அங்கே வந்துட்டு நீ வந்து கவலைப்படாத, உனக்கு எப்பயுமே சப்போர்ட் பண்ண நான் இருப்பேன்னு சொல்லிட்டு பேசும்போது அங்கே வந்துட்டு மார்க் இருக்கிறத பார்த்துட்டு அவள் ரொம்ப நர்வஸ் ஆகி போயிட்டு நீ வந்துட்டு உண்மையை சொல்லு, யார் நீ வந்து அவர் கிடையாதுல்ல அப்படின்ட்டு சொல்லும்போது அவன் வந்துட்டு ஒத்துக்கிறான், நான் தான் யூன்னு சொல்லிட்டு ரொம்பவே வந்துட்டு நம்ம ஹீரோயின் நர்வஸ் ஆகி போயிடுறான். உன்னை நான் இப்படி பார்த்ததே இல்லை, நீ எதுக்காக இப்படிலாம் பண்ணிகிட்ருக்கான்னு சொல்லிட்டு அவளுக்கு அங்கே ரொம்ப ஷாக் ஆகிடுது. நம்ம ஹீரோயினை பிடிச்சி அவங்க கிஸ் பண்ணிவிட்டு ரொமான்ஸ் பண்ணலான்னு பார்க்குறான். நீ வந்துட்டு ஏன் இப்படிலாம் பண்ணிகிட்ருக்கேன்னு சொன்னதும் நான் உன்னை ரொம்ப லவ் பண்ணிகிட்ருக்கேன்னு சொன்னதுமே ஹீரோயின் அங்கே பின்ன வச்சு கழுத்தில் குத்திட்டு செத்து போயிடுவேன்னு சொல்லிட்டு மிரட்டா. நீ உண்மையை சொல்ல, அவர் எங்கன்னு சொல்லிட்டு கேட்கும்போது அவனுக்கு அங்கே ரொம்ப நர்வஸ் ஆகி போயிடுது. தயவு செஞ்சு நீ இப்படிலாம் பண்ணாதன்னு சொல்லிட்டு வேமா அதை வந்துட்டு பிடிங்கிறான். அங்கே வெட்டிங் ட்ரெஸ்ஸில் அங்கே வந்துட்டு அவளை வந்து அங்கே கட்டியெல்லாம் வச்சுருக்கான். கொண்டு போய் பார்த்தாங்க நம்ம ஹீரோவா ஒரு கூண்டுக்குள்ளே போட்டு அடைச்சி வச்சுருக்கான். அதை பார்த்துட்டு ஹீரோயின் ரொம்ப அரண்டு போயிடுறா. தயவு செஞ்சு நீ அவரை விட்டு அப்படின்ற செட் அங்கே வந்துட்டு பயங்கரமாக கத்திட்டு இருக்கா. அங்கே நம்ம யூ வந்து அவன் இவ்வளோ தூரத்துக்கு உன்னை கொடுமைப்படுத்தியிருக்கான் அப்படின்னு அவன் மேலே உனக்கு என்ன அப்படி லவ், நான் வந்து எவ்வளோ தூரத்துக்கு உன்னை லவ் பண்ணிகிட்ருக்கேன்னு சொல்லிட்டு இங்கே கேட்டுட்டு ஒழுங்கா நீ என்கிட்ட வந்துரு, இவனை இல்லைன்னா அவனை போட்டு தள்ளிடுவேன்னு சொன்னதுமே நம்ம ஹீரோயினுக்கு ரொம்ப நர்வஸ் ஆகி போயிட்டு அங்கேருந்து போனதுமே ஹீரோ நீ போகாதன்னு சொல்லிட்டு பயங்கரமாக கத்திட்டுருக்கான். தயவு செஞ்சு நீ அவரை விட்டுன்னு சொல்லிட்டு அவள் ரொம்ப அழுதுட்ருக்கா. உனக்கு என்ன அப்படி அவன் மேலே லவ், ஏன் நான் வந்துட்டு நல்லா இல்லையா, அவனை மாதிரி தானே இருக்கேன், நான் உண்மையிலே உன்னை ரொம்ப லவ் பண்ணிகிட்ருக்கேன்னு சொல்லிட்டு அங்கே ஒரு பைத்தியம் மாதிரி பிஹேவ் பண்ண ஆரம்பிச்சதுமே நீ பேசாமல் என்னை ஷூட் பண்ணி கொலை பண்ணிடு, நான்
நான் யாருக்குமே இல்லாமல் போயிடுறேன், அதுக்கப்புறம் எல்லாரும் நிம்மதியாக இருப்பீங்கன்னு சொல்லிட்டு அங்கே வந்து பயங்கரமாக அவள் வந்துட்டு அழுதுட்ருக்கா. மாஸ்டர் வந்து போலீஸ் எல்லாத்தையுமே கூட்டிகிட்டு வந்ததுமே அங்கே வந்து கன்னை வச்சுட்டு மிரட்ட ஆரம்பிச்சிடுறான். அவங்க பிரதர் எல்லாருமே சொல்கிறாங்க, தயவு செஞ்சு நீங்கள் விட்டுருங்க அவங்களன்னு சொல்லிட்டு. பட் அவன் வந்துட்டு கேட்க மாட்டான். போலீஸ் அந்த பின்னாடி இருந்து எவ்வளோ சொன்னாலும் இவன் கேட்க மாட்டான்னு சொல்லிட்டு அங்கே ஷூட் பண்ணிடுறாங்க. ஸோ வந்துட்டு அந்த இடத்துல இவனுக்கு வந்துட்டு அங்கே வந்து உயிர்மே போயிடுது. நம்ம ஹீரோயின் அவனை அங்கே பார்த்துட்டு ரொம்ப வந்துட்டு கவலைப்பட ஆரம்பிச்சிடுறா. ஏன்னா ஹீரோயினுக்கு அவன் மேலே வந்துட்டு ரொம்பவே பாசம் இருக்குது. ஏன்னா அவன் ஒரு பிரதர் மாதிரி நினச்சிட்டு இருந்தா, அவன் திடீர்னு இப்படி மாறி போயிட்டான். ரொம்ப ஃபீல் பண்ணி அங்கே அழுதுட்ருக்கா, அப்படி இறந்து போயிட்டாங்களேன்னு. ஃபைனலாக நம்ம ஹீரோயினுமே அவனோட கல்லறையில் போய் அங்கே புகார்லாம் வச்சுட்டு அங்கே ப்ரே பண்ணிட்டு இருக்காங்க. இதுக்கப்புறமாச்சும் உனக்கு நீ ஆசைப்பட்ட அமைதி உன்னோட லைஃப்பில் கிடைக்கட்டும் அப்படின்றத சொல்கிறா. உன்னோட திங்ஸையுமே நான் திரும்ப ரிட்டர்ன் பண்ணிடுறேன்னு சொல்லிட்டு அங்கே செயினையுமே கொடுத்துட்டு நம்ம ஹீரோ கூட சேர்ந்து அவள் கிளம்பிடுறா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்படியே இந்த மூவியுமே கம்ப்ளீட் ஆயிருச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்ச கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பை கைஸ்.